மயக்க நிலையில உள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒரு உயரமான பில்டிங் உடைய கண்ணாடியில இருந்து கீழே விழுறதுக்காக அப்படியே சறுக்கிக்கிட்டே வராங்க. முதல்ல ஒருத்தர் அந்த கண்ணாடியோட எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு அப்படியே டமால்னு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது அங்க மயங்கி கிடக்கிற பொண்ணு அப்படியே கீழே விழுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்த நம்ம ஹீரோ வேகமா வந்து அங்க இருந்த கண்ணாடி விண்டோவெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து ஒரு வழியா அந்த பொண்ணை பிடிச்சிடுறாரு. ஆனா இப்ப அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணையும் ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில அப்படியே ஒரு விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட ரெண்டு பேரும் அப்படியே அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். அந்த நேரம் பார்த்து இவங்களுடைய எதிரி வேற கையில கண்ணோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து இவங்களை சுட்டு சாகடிச்சிருவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிற அவருடைய கையிலேயே ஷூட் பண்றான். ஏன் இப்படி பண்றான்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மேல இருந்து கீழே விழுந்து சாகிறத பார்த்து ரசிக்கிறதுக்காக தான். அடுத்த டைமே இவங்களை ஷூட் பண்ண வரான். ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா அவன் நின்னுக்கிட்டு இருந்த கிளாஸுமே அப்படியே நொறுங்கி அவனுமே இவங்கள மாதிரி அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடறான். இது எப்பறம் நடந்துச்சுன்னு பார்த்தா மயக்க நிலையில கிடந்த அந்த பொண்ணுக்கு கான்சியஸ்னஸ் வந்து அவ தான் அவளுடைய கன் எடுத்து ஷூட் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ ஒரு சூப்பரான ஐடியா பண்றாரு. என்ன பண்றாருன்னா அவருடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை ஒரு ஆட்டி தூக்கி வீசுறாரு. அப்படியே அவ போய் அந்த பில்டிங்ல இருக்கிற இன்னொரு விண்டோவை உடைச்சிக்கிட்டு நல்லபடியா உள்ள போய் விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவர் இப்ப அந்த இரும்பு ஃப்ரேமை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ மேலே ஏறி வராரு. அவரு மாதிரி அந்த எதிரிய மேலே ஏறி வரான். வந்தவன் அவன் கையில முதல்ல கன் எடுத்துறான். அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில நம்ம ஹீரோ அப்படியே அவனை கீழே தள்ளி விட்டுருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்லயே எப்படியோ தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த கன்னை எட்டி உதச்சி கீழே தள்ளி விட்டுருவாரு. அதனால அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு கத்தியை கையில எடுத்துப்பான். அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா இவங்க நின்னுட்டு இருந்த அந்த கிளாஸ் பேனலும் உடைய ஆரம்பிக்குது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ எப்படியோ பின்னால வந்து தப்பிச்சிருவாரு. ஆனா அந்த எதிரி அதுக்குள்ளேயே மாட்டி கடைசியில அப்படியே கீழே விழுந்துருவான்.